ஸோ இந்த கரூர் நடந்த சம்பவத்தின் மூலமாக தாவேக்கா என்ன பாடம் கற்றுக்கொண்டது சார்? நயவஞ்சக அரசியல், சூழ்ச்சி அரசியல், முதுகுல குத்தும் அரசியல், இந்த மாதிரி நிறைய அரசியல் விஜய் நான் கற்றுட்டு இருப்பாரு. இதெல்லாம் தாண்டி நம்ம இன்னும் ப்ரிகாஷனாக இருக்கணும், இன்னும் பிளான் பண்ணணும். வேறு என்ன சொல்லலாம்னா ஒரு பக்குவத்தன்மை இன்னும், அதாவது நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா மக்களாக இருக்கட்டும், அவங்கள அணுகுமுறை இருக்குல்ல, அதில் கொஞ்சம். இப்போ விஜயகாந்தில் நிறைய பேர் திட்டுவாங்க கேப்டனை, அவர் இறங்கி அடிக்கவே போயிடுவார், அடிக்கவே போயிடுவார் பப்ளிக்கில் எவனா ஒருத்தன் தப்பு பண்ணான்னா. ஆனால் அவர் என்ன பார்ப்பாங்க, என்ன மரியாதை இல்லாமல் பண்ணுறாரு, ஒன்றை தானே பார்க்க வந்தார். ஆனால் அது அன்பின் வெளிப்பாடு. ஒரு குழந்தை தப்பு பண்ணுது, அம்மா அடிக்கிறாங்க, அப்பா அடிக்கிறாருன்னா அது அன்பின் வெளிப்பாடு தான். ஆனால் நம்ம என்னென்ன கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக இருந்தோம். இப்போ விஜயனாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஓட்டிகிட்டு வராங்க, தம்பி வராத ப்ளீஸ் போ, வண்டியில் விழுந்துட போன்ட்டு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக வேண்டிய பஸ்ஸை 40 கிலோமீட்டரில் ஓட்டுறது. அந்த பஸ்ஸை 40 கிலோமீட்டர்லாம் ஓடிடுது. அது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். அவர் போன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார் டிரைவர்கிட்ட. அது ஒரு வீடியோ நானும் பார்த்தேன், ஸ்லோவாக போங்க ஸ்லோவாக போங்க, ஏன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க ஸ்லோவாக போங்க, அவ்வளோ ஃபாஸ்ட் பண்ணால் அவனும் அவ்வளோ ஃபாஸ்ட் வரான், பைக்கில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே வரான், வீடியோ எடுத்துக்கிட்டே வரான், செல்ஃபி எடுத்துக்கிட்டே வரான். அப்படின்ற போது அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்லோ பண்ணுறாரு. ஹைவேஸில் 60 கிலோமீட்டர்ஸ் பஸ் போகலாம், அது காலி பஸ் தான், ஃப்ரீயாக போகக்கூடிய பஸ் தான். ஆனால் 40 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் வராது, ஏன்னா கூட தண்ணி இந்த மாதிரி வராங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் தாண்டியும் நமக்கு மீறி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற போது நாம் அதில் இனிமேல் அதாவது என்ன சொல்லணும்னா, நம்ம அதில் மாட்டிக்கொள்ளாமல் சென்ஸ்னா நம்மளால் நடக்கக்கூடாது அப்படி வச்சுங்க, நம்மளால் கூட இது வரக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இப்போ அவர் வந்திருக்கணும். ஸோ இனி வரும் இதில் சில ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்லாமல் நடக்கும்ன்றதை நான் நம்புறேன்.